வணக்கம் மக்களே! பொரி உருண்டை செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 கப்பு பொரிக்கு 1 கப்பு வெல்லங்க, 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். மண், தூசி எல்லாம் இருக்குங்க, வடிகட்டிக்கலாம் வெல்லம் தண்ணிய. இப்போ ஸ்ட்ராங்காக பாவு எடுக்கணுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பொரி உருண்டைய. அவ்வளோ நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த முத்தின பாவு தாங்க எடுக்கணும். இந்த தக்காளி பதம் வரும்போது பொரி எடுத்து போட்டு நல்லா கலரி கொடுக்கலாம். இளம் பாவு எடுத்துட்டோம்னா பொரி உருண்டை நமுத்து போன மாதிரி ஆகிடும். நல்லா கலரி கொடுங்க. கொஞ்சம் சூடு பொறுக்க தாங்க பொரி உருண்டை பிடிக்கணும். கையில் அரிசி மாவு தடவிக்கோங்க. தடவிட்டு நல்லா பிடிங்க, அழுத்தி. சூப்பராக பொரி உருண்டை பிடிச்சாச்சுங்க. ஒரு பேக்கெட்டுக்கு 6 பொரி உருண்டை தாங்க வந்தது. நான் பெருசு பெருசாக பிடிச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.